எரேமியா அதிகாரம் 21. சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து, நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அக்கினியால் அதை சுட்டெரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமனான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீக்கொளுத்துவேன். அது அதை சுற்றிலுமுள்ள யாவையும் பட்சிக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்.